சாப்பிட்றீங்கன்னா 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு பிச்சு போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இது இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியிருந்த மசாலா சிக்கனை வந்துட்டு ஒரு மெரினேட் பண்ணும் 45 மினிட்ஸ்க்கு. ஊற வச்ச சிக்கனை இந்த மாதிரி நம்ம இஷ்டப்படி பேம்போ ஸ்டிக் இல்லாட்டி டூத்பிக் ஸ்டிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஹீட்டான ஆயிலில் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிருந்து இந்த சிக்கன்ஸை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆர்டினரியாகவும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சோன்னு இந்த தந்தூரி மயோனஸும் சோயா சாஸ் இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லைக் இந்த மாதிரி ஊற வச்சு இதையும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தோட அவுட்புட்டுமே நான் இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன். கடைசியான அவுட்புட் இதுதான். இது வந்துட்டு நார்மலாக அண்ட் இது வந்துட்டு சோயா சாஸ். இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். இந்த டிஷ்ஷை வந்துட்டு இவங்க 3 பேர்த்தையும் கொடுத்து ரிவ்யூ கேட்போம் வாங்க. நாங்கள் இது வந்துட்டு நார்மல், இது வந்துட்டு சோயா சாஸ். இதில் எது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு? நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க? சாஸ் போட்டதுக்கு 10 of 10. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பை பை.